நாளை அன்பின் பண்பாட்டு இந்த நாளில் அருமையான அம்மாவுடைய வாழ்வுக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். அவர்கள் இந்த உலக வாழ்வை நிறைவு செய்து ஆண்டுகளுக்கு சேர்ந்து ஒரு ஆண்டு நிறைவுறுகிறது. நாங்கள் நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். நாம் தலைவர் காலத்தை சொல்லியிருக்கிறோம். வாழ்வில் உச்சிதமாக இருக்கிற அன்பின் நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு உமது விருப்பமானபடி உமது எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற பக்தி நிறைந்த வாழ்வை நடந்தது. அவரை உமனாக வாழ்ந்து பணி செய்து அல்லது உங்களுடைய பேரை போற்றுவதாக வாழ்ந்து எங்கள் ஓட்டத்தை நிறைவு செய்த அம்மாவுடைய வாழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு ஆண்டு அவர்கள் மூலக்கூட இருக்கிற நம்பிக்கைக்காக இப்பொழுது உறவு அம்மாவுடைய வாழ்வுக்கு நன்றி செலுத்தும்படியாக வந்திருக்கிறோம். இந்த வழிபாட்டில் எங்களுக்கு ஆசிரியர் எங்கள் நாட்கள் தேசிய மொழியை வருகிறோம். நாம் அறிமுகமாக எல்லாத்தை கொண்ட மதத்தை சேவை இந்த பாடலில்
வாழ்க்கைக்கு சாட்சியாக தொடர்ந்து கொள்கிற திருமதி ரேச்சல் லாஸ்ட் இயரையும் எனக்கு ஃபேமிலியாகவும் ரொம்ப நெருக்கமானவங்க என்னோட டீச்சராகவும் அவங்களை பற்றி நிறைய பேசுகிறது தமிழக டைரக்டரோட வாசனையான டைரக்டரோட கீர்த்தி பெருசுன்னு சொல்கிற மாதிரி குட் டீட்ஸ் are better than the precious perfume ointment சொல்கிற மாதிரி ஆண்டி பற்றி நிறைய பேசலாம். இருந்தாலும் காலத்தை டைம் கருதி நான் கொஞ்சம் ஷார்ட்டாக பேசுகிறேன். 1968 ஐடி விக்டர் ஐயர் தாத்தா இந்த கோயிலில் ஆயிரா பண்ணி வந்தாங்க. ஒரு வருஷம் தான் இருந்தாங்க. ஆனாலும் அவங்களுடைய குடும்பத்தினுடைய உறவை தொடர்ந்து இருந்துச்சு. இந்த வரைக்கும் அது இருந்துகிட்டே இருக்குது. மெயின் ரோட்டில் குருசாமி ஆண்டிகிட்ட அவங்க தங்கியிருந்தாங்க. அந்த ஐந்து ஞாபகம் நினைக்கிறேன். டாக்டர் குருசாமி ஆண்டி அவங்ககிட்ட தான் அவங்க தங்கியிருந்தாங்க. ஆண்டி பற்றி சொல்லணும்னா அவங்க கூட நடந்தவங்க பிரின்ஸு எங்கள் அப்பாவுடைய கிளாஸ்ல அதுக்கு பிறகு டேசி ஆண்டி பிறகு 3 சிஸ்டர்ஸ் இருந்தாங்க. எங்கள் ஆண்டி தான் அவங்களுக்கு ஒரு பெரிய ரோல் மாடல். எல்லாமே ஒரு வீட்டில் இருப்பாங்க. அவங்க டீச்சராக இருக்கிறதுனால மட்டும் இல்லை, அவங்க வந்து எல்லா பொறுமையும் மேலே தாங்கியிருந்தாங்க. ஏன்னா ஐடிக்கு தாத்தா வந்து அவங்க ரொம்ப நம்பியிருந்தாங்க. அவங்களுக்கு திருமணமாகி அவங்க ரொம்ப சந்தோஷமாக அழகான 2 பிள்ளைங்க எடுத்தாங்க. ப்ராஃபிட்டையும் பேச்சுகளையும் ஆண்டி வந்து எனக்கு வந்து 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்டில் இங்கிலீஷ் அண்ட் சோஷியல் ஸ்டடீஸ் டீச்சராக இருந்தாங்க. குரூப் ஸ்கூலில் நாங்கள் அப்போ மோஸ்ட் ஸ்டடி நாமினியன் ஸ்கூல் எய்டட் ஸ்கூல் கேள்விப்பட்டிருக்க அகலவில் 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தமிழ் படிச்சுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் இங்கிலீஷ் மீடியத்துக்கு லூத் ஸ்கூலுக்கு போனோம். லூத் ஸ்கூல் வந்து ஒரு கல்வி ஸ்கூலாக இருந்ததுனால அவங்க வந்து ப்ராஃபஸர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இப்போ அவங்க ரொம்ப எல்லாருமே நல்லா பழகிறாங்க கொடுக்குறாங்க. பட் முன்னெல்லாம் வந்து வெரி வெரி ரிஜிட் இதே ஃப்ரெண்ட்ஷிப் அவங்களுடைய மாஸ்க் அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லுவாங்க. அதனால மனுஷன் ரொம்ப ரொம்ப ஒரு மரியாதை பெரிய மரியாதை இருந்தது. அவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ஜூலியட் ஜாய்ஸ் ரோஸ் எல்லாருமே செகண்டரி டீச்சர்ஸ் மாட்டாங்க. இவங்க ஹை ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட ரொம்ப மதிச்சாங்க. ஏன்னா அங்கே வந்து ரெகுலர் அப்ரைட் பர்சன். இங்கிலீஷ் எப்படி சொல்லணும்னா அந்த பக்கத்தில் வந்து ரெனல் மார்ட்டின் வந்து என்னென்னமோ வந்துருச்சு. ரெனல் மார்ட்டின் டிக்ஷனரிலாம் எல்லாரும் வச்சுக்க முடியாது. அப்போது 6th ஸ்டாண்டர்டுக்கு நிறைய ஏரியாவிலேருந்து சொல்லி வருவாங்க. அந்த ஸ்பெல்லிங் எப்படி சொல்லி கொடுப்பாங்க. அப்போ புக்கெல்லாம் ஒரு சிம்பிள் ஒவ்வொரு புக்காக வச்சு இருந்தாலும் we follow grading methods and they insisted that at least 6th standard grading method follow பண்ணணும். அப்போ வந்து சென்டென்ஸ் பேட்டர்ன் எப்படி ஒரு சென்டென்ஸ் பிரேக் பண்ணுறது போர்டில் எழுதி முட்டையில் நல்லா சொல்லி கொடுப்பாங்க. நல்ல ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சராக ஜியாகிரபி டீச்சராக இருந்து எங்களுக்கு மேப் எப்படி வரையணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனுடைய அவுட்கம் தான் எபிக்கும் வெரி குட் ஜியாகிரபி டீச்சர். அப்புறம் வந்து நிறைய ஏழு பிள்ளைங்களுக்காக அட்லஸ் இருக்காது. அப்போ அந்த 4 ரூபாய் ஒரு அட்லஸ், அந்த 4 ரூபாய் கூட அட்லஸ் வாங்க முடியாது. ஆஃப்டர் ஸ்கூல் ஹவர்ஸ் இருந்து அந்த பிள்ளைங்களுக்கு லொக்கேஷன்ஸ்லாம் எப்படி மாறப்படணும்னு சொல்லி கொடுக்குறது. அப்போ முக்கியமான காரியங்கள் என்னென்னா அவங்களுக்கு ஸ்போர்ட்ஸோட ரொம்ப ஆர்வம் உண்டு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 பிடி டீச்சர்ஸ் இருந்தாங்க. செல்வம், புஷ்பம், சந்தனா. அப்போ டீச்சர்ஸ் கொஞ்சம் ரொம்ப ரஃபண்டாக இருப்பாங்க இல்லையா, அவங்களெல்லாம் பேலன்ஸ் பண்ணி வச்சுப்பாங்க. ஒரு இன்சிடென்ட்ஸ்லாம் அசம்பிளி டைமில் என்ன எப்படி பக்கம் நிற்கணும், மெம்பர்ஷிப் போட்டுன்னு அது பக்கம் நன்கோ போட்டு ஒழுங்காக நிற்கணும் வந்து இவங்க ரொம்ப சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா லெஸ்ஸின்னு ஒரு நிறைய அந்த ஈவினிங் கேம்ஸ் போது நிறைய ப்ரோக்ராம்ஸு ஸ்போர்ட்ஸுக்கெல்லாம் பண்ணும்போது இவங்க தான் வந்து ஒரு லீட் பண்ணுவாங்க. அந்த 3 டீச்சர்ஸோட சேர்ந்து அண்ட் வெரி குட் அவங்க ஒரு நல்ல ரோபாட் டீம் டீச்சர்ஸ் வச்சுருந்தாங்க. டீச்சர்ஸ் வர்சஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க சேர்ந்து செய்வாங்க. அண்ட் இன்னும் என்ன சொல்லணும்னா டப்பிங் வாய்ஸ் கொடுப்பாங்க. எந்த ப்ரோக்ராம் நடந்தாலும் கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் நடந்தால் ஃபஸ்ட்டு அவங்க வந்து கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் கேரல் சர்வீஸ் நடத்தணும்னு சொல்லி எல்லா
பிராமின் கேர்ள்ஸ் எல்லாம் விளையாட்டு எல்லாமே ஊக்குவிச்சு அவங்க பாட்டு சொல்லிக் கொடுத்து ஸ்கிரிப்டெல்லாம் அவங்க சொல்ல முடியாதனால அவங்க டப்பிங் பண்ணுவாங்க. அப்படிதான் டப்பிங் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அண்ட் எவ்ரி மண்டே பிளாக் வாய்ஸ் இருக்கும்போது தாயும் மொழி மொழி பாட்டு அந்த பாட்டு லீட் பண்ணுறது அவங்க தான். அதை மறக்கவே முடியாது. எனக்கு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு வந்து காலில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு. அந்த மாதிரி அந்த ப்ராப்ளம் இருக்குது. நட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போது நம்ம ஜோனல் ஸ்போர்ட்ஸ் நடக்கிறதுக்காக எங்கள் ஸ்கூலில் தான் தேர்ந்தெடுத்திருந்தாங்க மார்ச் பாஸ்க்காக. அப்போ ஐ வாஸ் தேர் இந்த மார்ச் பாஸ், பட் ஐ couldn't participate because I couldn't wear the canvas. அப்போ அந்த புஸ்தகம் டீச்சர் ரொம்ப கூட நடிச்சிட்டாங்க கூட நான் சும்மா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக போயிருக்க மாட்டேன். ஐடென்டிட்டியில பேசி அவங்களோட எங்கள் கிளாஸ் டீச்சர் ஜூனியராக சேர்ந்து இந்த பிள்ளை உண்மையாகவே சிக்காக இருக்கா, அவனை ஸ்பேர் பண்ணவே அவனால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, அதை மாற்றவே முடியாது. அப்புறம் வந்து எங்கள் ஸ்கூலில் அடிக்கடி இந்த சின்ன சின்ன சினிமாவில் போடுவாங்க. ஞான சௌதரி, அப்புறம் மேஜர் சந்திரகாந்த், அந்த மாதிரி படங்கள்லாம் போடுறது அது நைட்டில் தான் நடக்கும். அந்த படங்கள் போடும்போதெல்லாம் நீங்கள் நம்ப மாட்டேங்க, நியூஸ் ஸ்கூல் என்ட்ரன்ஸ் பார்த்துட்டு ரொம்ப நேரமாகவும் உள்ள பெரிய கிரவுண்ட் இருக்கும். அப்போ ஒவ்வொரு பிள்ளைகளும் உள்ளே போய் சேர்ந்து அவங்க டீச்சர்ஸ் எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக இருந்து அவங்க அனுப்பியிருப்பாங்க. இதுதான் அவங்களோட ஸ்கூல் ஆக்டிவர்ஸ். பர்ஃபெக்ட் டீச்சர். ஃபேமிலியிலேருந்து வரும்போது அவங்க வந்து எங்கள் அம்மா கூட ரொம்ப நெகட்டிவானவங்க. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் கமெண்டட். இப்போ வந்து ரோல் ஃபங்க்ஷன் இருக்கவங்கலாம் கொஞ்சம் அஃப்கோர்ஸ் இப்போ யாரும் நடக்கிறது நான் கூட இருக்கிறேன், என்னால் நடக்கலாம் முடியாது. ஆனால் எங்கள் அம்மா எந்த வயசுல கூட நடந்து போவாங்க. அவங்களோட மீட்டிங் பாயிண்ட்டே இங்கே சர்ச் பக்கத்தில் ஐஸ்கிரீம் பாராட்டையும் இல்லாட்டி எங்கள் வீட்டு தான் இருக்கும். எல்லாரும் நம்ம மீட் பண்ணுவாங்க. எங்கள் அப்பா எல்லாருமே இந்த பத்திரக்கான ஸ்ட்ரீட் மெயின் ரோடு அந்த மாதிரி இடத்துல இருந்தவங்க தான். இல்லை வந்தோம்னா வந்து எங்கள் வீட்டிலேருந்து நான் காஃபி குடிச்சு தருவாங்க, இல்லாட்டி அந்த ஐஸ்கிரீம் பாராட்டை மீட் பண்ணி போவாங்க. இதுதான் அவங்களுடைய ரொட்டீனாக இருந்துச்சு. ரொம்ப சின்சியராக women's solution participation இருந்துச்சு. And he did endure a lot of suffering, but still she was rooted in faith. அந்த ரெண்டு பிள்ளைங்க அவங்க கடவுளுக்கு வளர்த்ததுனால அவங்களுக்கும் பாடல்கள் ரொம்ப நல்லா இருந்ததுனால அவங்க ராபில் வந்து இந்த மியூசிக் மினிஸ்ட்ரிக்கு அவங்க ஊக்க கொடுத்துருந்தாங்க. அவங்க பிள்ளைங்களும் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஆன்டி வந்து ரொம்ப ஒரு அன்புன்னு எங்களுடைய கடவுள் இறந்து போகக்கூடாது, அவங்களால வீட்டுக்கு வர முடியலன்னு சொல்லி பார்க்க முடியாது. கோயிலுக்கு வந்திருந்தாங்க. அந்த நேரத்தில் பெஞ்சமின் கூடி வந்தாக்கா அம்மாவை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. வந்து பார்ப்போம் மக்கள் சொல்லி நான் தெய்வமாக தைரியமாக கடவுளாக அவங்க இருப்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுத்தினாங்க. எப்போ பார்த்தாலும் அந்த கோயில் பற்றி வரும்போது அவங்க வந்து ஆட்டோவாக அந்த சர்ச் எதுக்கு வெயிட் பண்ணுவாங்க. பெஞ்சமின் வெயிட் பண்ண அப்போ வெயிட் பண்ணும்போது பார்க்கும்போதுலாம் அம்மா எனக்கு எப்படி எனக்கு மனமே சொல்லி வைப்பாங்க. நான் சொல்றது என்னன்னா 92 இயர்ஸ் அவங்க இருந்தாங்க கடவுளுடைய பாதுகாப்பு இதுவே சந்தோஷமா இருக்காங்க. அங்கேயே பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். சொல்லும் போது அப்போதான் சொல்லி விடுவாங்க. ஆண்டி நான் வரவே முடியாது. எங்கள் அம்மா அவங்க அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். மேரேஜ் ஆகினா சீக்கிரமாக இறந்து போயிட்டாங்க. அதனால அங்கேயும் பிறக்கும் அவங்களுடைய 2 பிள்ளைங்க 4 பிள்ளைங்கன்னு சொன்னாங்க. இவங்க 2 பேரோட பயாலஜிக்கு முக்கியதுனால பிறக்கும் இன்னும் ரொம்ப அவங்களுக்கு பேச்சு அவங்க வளர்த்துட்டா அவங்க எல்லாமே எல்லாருக்கும் அவங்க வைக்கிறது அவங்க நீங்கள் எல்லாருக்கும் ஏன்னா எல்லாருமே அவங்க டீச்சராக இருக்கிறதுனால. அப்புறம் முக்கியமான மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ஸ் என்னன்னா அவங்க எவ்வளோ ஃப்ரீயாக அவங்க பின்னாடி அவ்வளோ வெளிச்சு போயிருந்தாங்க. இருந்தாலும் லாஸ்ட் இயர் ஐயா வந்து வச்சாங்க எல்டர்ஸ் சண்டே வச்சிருக்கோம். ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருந்தாங்க. சின்ன பிள்ளைங்கலாம் பெரியவங்க கை பிடிச்சி ப்ரொசெக்ஷனில் டாக்டா முடியாது பிகாஸ் ஸ்மால் ஒன்ஸ். அப்புறம் வந்து யூத் பாய்ஸ் வந்து பெரியவங்க பைபிள் ரீடிங் பண்ணுவாங்க. அப்போ பைபிள் ரீடிங் பண்ணும்போது ஆன்டி ஷீலா கிறிஸ்டபர் அப்புறம் பெரியவங்க நிறையா 3 பேர். அப்போ ஆன்டியுடைய வாய்ஸ் மறக்கவே முடியாது. 1970s கேட்ட அதே டோன் அதே டோன் இதெல்லாம் எப்படி மறக்கவே முடியாத இன்னைக்கு நாங்கள் பேசிக்கலாம். எந்த மாதிரி ஒரு வாய்ஸ் சாதாரண வயசானாலே உடனே அப்படி நடுவோம் பாட முடியாது எதுவும் பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த பைபிள் ரீடிங் உண்மையாக ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது யூடியூப் இருந்தால் அது நிச்சயமாக கேட்பாங்க. அந்த லேட்டஸ்ட் செலிப்ரேஷன் போது அந்த வாய்ஸ் மறக்கவே முடியாது. ஸோ I should really thank Robin for calling me and
also take it as a privilege to speak what I'm thinking. இப்பொழுது ஒரு சிறப்பு பாடல் வாசகம் Thank you.
அவங்க வாழ்க்கைக்கு Respected Maria, Samuel Puniraj, all elders and elders, very good evening to one and all. Family பற்றி பேசணும்னு சொல்லி கேட்கும்போது I want to leave this. ஆண்டி வந்து சரி நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் தான். நிச்சயமாக ஆண்டி இருந்தாங்க, she'll be happy நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு she'll be listening. ஆண்டி வந்து எனக்கு செவன்த் ஸ்டாண்டர்ட் டீச்சர். அவங்க வந்து அவங்ககிட்ட நான் சயின்ஸ் படிச்சிருக்கேன். வெரி குட் டீச்சர். எனக்கு இன்னொரு ஞாபகம் இருக்கு, டிஸ்பர்ஷன் சொல்லி கொடுத்தது. சன்லைட்டில் ஒரு ப்ரிசம் வச்சு எப்படி 7 கலர்ஸ் வருதுன்னு சொல்லி கொடுத்தது. நான் 7th படிச்சது இன்னொரு ஞாபகம் இருக்கு. அவ்வளோ நல்லா அவங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஈவன் எம்எஸ்சி படிக்கிற வரைக்கும் அவங்க சொல்லி கொடுத்தது எப்படி அந்த பேப்பர் ப்ரெசன்டேஷன் இருக்கணும் அப்படி சொல்லி கொடுத்தது நான் எம்எஸ்சி வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ ஷி வாஸ் அ வெரி குட் பர்ஃபெக்ட் டீச்சர். அப்புறம் by God's grace and it is God's plan that I got married to Robinson. So அதுக்கப்புறம் ஆண்டி நான் பார்த்தபோது she was very good in cooking, very loving cooking ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. அவங்களுக்கு அக்கா சொன்ன மாதிரி 2 பையனுக்கு மட்டும் கிடையாது, ஐரன் அக்காவும் பிரபு அண்ணனும் சேர்ந்து சில்ட்ரன். அவ்வளோ அவங்க மேலே அவ்வளோ லவ்விங்காக கேரிங்காக இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன இருந்தாலும் ஆண்டி நிற்பாங்க. நாட் ஒன்லி தட், அவங்களுடைய அண்ணன் பிள்ளைங்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப லவ்விங் அண்ட் கேரிங்காக இருப்பாங்க. அப்புறம் தென் ரோமன் வாஸ் born. ரோமன் பிறந்தப்போ ரோமன் வந்து பிளே ஸ்டேஷன் விளையாடிட்டு இருப்பான். ஆண்டி வந்து அந்த ஜாய்ஸ்டிக்கை ரோமனோட ப்ளே பண்ணுறதுக்கு ஒரு பார்ட்னர் யாருன்னா ரஞ்சிதா ஆண்டி தான். ரோமன் ஒன்று வச்சு விளையாடுவான், ஆண்டி ஒன்றும் தெரியாது, ஆனால் 2 கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஷி வாஸ் எ குட் பிளேமேட் டு ரோவன். அவன் என்ன சொன்னாலும் கேட்பாங்க ரோவனுக்கு. அப்புறம் பிள்ளைங்க 2 பேருக்கும் ரோவன் ராய்க்கு ஸ்டடீஸில் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. கிராமர் சொல்லி தருவாங்க, 10th படிக்கும்போது கிராமர் சொல்லி தருவாங்க. அட்லஸில் எங்கே இருக்கு என்னன்னு மார்க் பண்ணணும். அஃப்கோர்ஸ் அவனுக்கு அவங்க அப்படி பார்க்கும்போது அவங்களே பார்த்து சொல்லி முடிச்சிருவாங்க ஆன்சர் எல்லாம். இருந்தாலும் she was very much interested to teach Rowan and Roy. 10th-க்கெல்லாம் நான் வந்து சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஆண்டி வந்து சொல்லி தருவாங்க. அவங்களோட எல்லா ஆர்ட் ஒர்க் எல்லாமே ஆண்டி நல்லா பண்ணி கொடுப்பாங்க, ரொம்ப நல்லா பண்ணி கொடுப்பாங்க. ரோவனோட ரெக்கார்ட்ஸ், ராயோட ரெக்கார்ட் ஒர்க்ஸ் அவ்வளோ நல்லா பண்ணி கொடுப்பாங்க. அந்த ஏஜ் 80s 70s கூட அவ்வளோ அழகாக பண்ணி கொடுப்பாங்க. அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ் அண்ட் ப்ரொஃபஸர்ஸ்லாம் கேட்பாங்க, யார் இப்படி உங்களுக்கு பண்ணி கொடுத்தான்ட்டு. என்னுடைய ஆட்சி தான் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாருமே அப்படி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க ஆண்டியை. ஸோ அவ்வளோ ரொம்ப க்ளீனாக ரொம்ப பர்ஃபெக்டாக ஆண்டி பண்ணி கொடுப்பாங்க ரோவனுக்கும் ராய்க்கும். அப்புறம் நாங்கள் சண்டேஸில் வந்து நான் ஆண்டி எப்பவுமே எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஒரு 2 hours 2 பேரும் நல்லா உட்காந்து அந்த பிரியாணி செய்யும்போது அவ்வளோ ஒரு எங்களுக்குள்ள ஒரு பாண்டிங். அது நல்லா பேசிட்டே எல்லா கதையும் பேசிட்டு 2 hours உட்காந்து பேசிட்டே எல்லாமே செய்வோம். அப்புறம் எங்கள் அம்மாவோட ரொம்ப ஃப்ரெண்டு ஆண்டி. 2 பேரும் ஒரே மாதிரி பர்ஸ் வச்சுப்பாங்க, ஒரே மாதிரி பேக் எடுத்துப்பாங்க. அப்புறம் விமென்ஸ் டே ரிட்ரீட் அப்படின்னா 2 பேரும் ஒன்றா தான் இருப்பாங்க. இவங்க அவங்கள பார்த்துப்பாங்க, அவங்க இவங்கள பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் தான் அவங்க 2 பேரும். அண்ட் ஆண்டி ஹேட் அ கிரேட் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் மை ஃபேமிலி. அது எப்படின்னா நான் சொல்லுவேன்னா, என்னுடைய அம்மாவுடைய இமீடியட் சிஸ்டர் வந்து ஜனவரியில் இறந்து போனாங்க. அப்போ அவங்களுடைய ப்ரேயர் மீட்டிங் யூனிவர்சிட்டியில் இருந்தது. ஆண்டி wanted to come for that. ராபினோட பைக்கில் அவ்வளோ தூரம் அவங்க வந்து அவ்வளோ பையன் மேலே அவ்வளோ ஒரு ட்ரஸ்ட்டு பிடிச்சிட்டு உட்காந்துட்டு பைக்கில் வந்து வந்தாங்க ஆண்டி. அந்த அளவுக்கு வந்து பையன் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை ராபின் மேலே. ராபினும் அவங்க ஆண்டியும் வந்து ஒன்றா வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டு வருவாங்க. அந்த மாதிரி அவங்க 2 பேருடைய ரிலேஷன்ஷிப் அண்ட் பாடி நல்லா இருந்துச்சு. ஸோ ஆண்டியை பற்றி சொல்லனா வெரி லவ்விங். அதுதான் நான் போட்டிருந்தேன். த குட் டைம்ஸ் வி போத் ஷேர், ஐ செரிஷ் தட். நவ் ஷி இஸ் இன் ஹெவன். எஸ்,
we believe that she is with the people, she is with the angels. I believe that and I thank God for her life. And ரொம்ப நல்ல ஒரு verse ஆண்டிக்கு பொருந்தும் அப்படின்னா 2 Timothy 4:7. I fought the good fight, I finished the race, I kept the faith. Yes. ஆண்டி வந்து ரொம்ப நல்ல போராட்டத்தை போராடினாங்க, பொறுமையா போராடினாங்க. நான் அவங்களுடைய மேரிட் லைஃப் பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். கஷ்டப்பட்டதுலையும் 2 பையன்களையும் படிக்க வச்சு ஒரு வீடு வாங்கி 2 பையன்களுக்கும் நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க கடைசி வரைக்கும் ப்ரேயர்ஃபுல்லா இருப்பாங்க. ஈவன் ஆல் ஃப்ரைடேஸ் எனக்கு தெரிஞ்சு கடைசியில் அவங்க இறந்து போகிற வரைக்கும் கூட ஒரு 2-3 months முன்னாடி வரைக்கும் எல்லா ஃப்ரைடேஸும் அவங்க ஃபாஸ்டிங் இருப்பாங்க. திட்டுவார், ஏமா நீங்களே இப்படி இருக்கீங்க, நீங்க எதுக்கு இப்போ ஃபாஸ்டிங் இருக்கீங்கன்ட்டு. அதனால வந்து அவங்க வந்து she had good relationship with the Lord and ரொம்ப நல்லா ப்ரிப்பேர்டா அவங்க வந்து ஃபேஸ் பண்ணாங்க. அண்ட் கடைசியில் ஆண்டி இறந்து போகும்போது நான் கூடவே இருந்தேன். ரொம்ப நல்லா வந்து ஒரு பிளசண்டா அவங்க வந்து நம்ம எல்லாரும் பாட்டு பாடிட்டே இருக்கும்போது ரொம்ப அழகா அவங்களுக்கு ஒரு அழைப்பு வந்து பென்னி அண்ணன், நான், பிரபு அண்ணன் எல்லாரும் இருந்த கூட அவங்கள சுற்றி ரொம்ப அழகா அந்த ஒரு அழைப்பு பாடிட்டு இருக்கும்போது she left us spirit and went to heavenன்றது நாங்கள் நல்லா கண்கூடா நாங்கள் பார்த்தோம். So we thank God for her life. Thank you. வாசிக்கும் பிரயாணத்தில் கொள்ளப்பட்ட வேதபக்தி யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1-6 முடிய. யோவான் 14:1-6 முடிய. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டிலே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படியாக நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திற்கு சேர்த்துக் கொள்வேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வாராம். வாழ்வுக்கு நன்றி சொல்லக்கூடியதாக நிறைய நேரங்களில் நிறைய விவரங்களில் இது குறிப்பாக சில சமயத்தில் பார்ப்போம்னு சொன்னால் இது ஒரு நினைவேந்தல் கூட்டம், நினைவு கூறுகிற நாள். அது அதை விட ஒரு கிறிஸ்துவம் என்ன அனுபவிக்கிறதுன்னு சொன்னால் இது ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற ஒரு நாள். நம்முடைய முன்னோர்கள் நம்ம விட்டு வாழ்ந்து கடவுள்கிட்ட சென்றவர்கள் கடவுளோடு கூட இருக்கிறார்கள் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கை. எனக்கு உலகத்தின் கஷ்டங்கள், பாடுகள் இவைகளிலிருந்து விடுதலை பெற்றவர்களால் ஆண்டவரோடு கூட அம்மா இருக்கிறார்கள். அங்கு அவர்கள் சுகமாய் இருக்கிறார்கள், சந்தோஷமாக இருக்கிறார்கள். கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, பசி இல்லை, தாகம் இல்லை. அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை. அங்கு ஆண்டவரோடு நலமாய் இருக்கிறார்கள் என்கிற ஒரு பெரிய நம்பிக்கைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே அம்மாவுடைய வாழ்விலிருந்து சாட்சியாக பகிர்ந்து கொண்டவர்கள் அநேக காரியங்களை அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொண்ட நற்பண்புகளை அவர்கள் வழியாக கற்றுக்கொண்ட அருட்கொடைகளை நாம் நினைவு கூறுகிறோம். அவர்களிடத்தில் நாம் நிறைய பிளஸிங்ஸை பெற்றிருக்கிறோம். அவர்களிடத்திலிருந்து நிறைய கைடன்ஸ், அவர்களுடைய வாழ்க்கையை நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருப்பதற்காக அவர்களுக்கு நன்றி சொல்கிறோம். இந்த வழியில் நான் வாசிக்க கேட்ட திருமறை பகுதி அநேக முறை நாம் வாசித்திருப்போம். இது பொதுவாக
இந்த வசனத்தை எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் சொல்வது உண்டு. இப்போ நிறைய பேர் நம்ம காலையில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் இருக்கிறோம், அதை பார்க்குறோம், இந்த மெசேஜ் அனுப்புகிறாங்க. அதெல்லாம் வர வசனங்கள் முக்கியமான ஒரு வசனம் உங்களுக்கு கலந்தாங்க. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த ஒரு சூழலிலே சொல்லுகிறார் பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கிற பொழுது அவர் மேல் வீட்டு அறையில் சொல்லுகின்றோம். அவர் மரணத்திற்கு அடுத்த நாள் போவார், இரவு கைது செய்யப்பட போகிறார். அடுத்த நாள் அவர் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ள போகிறார். அதற்கு முன்பதாக அந்த வியாழன் இரவு தன் சிலர்களோடு மேல் வீட்டு அறையில் பந்தி இருக்கின்ற பொழுது பாஸ்காவை கொண்டாடுகிற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உரையாடலாக யோவான் நற்செய்தியாளர் பகிர்ந்துள்ளார். மற்ற நற்செய்தி நூல்களில் நாம் இதை பார்க்க முடியாது. யோவான் நற்செய்தியாளர் பக்கம் 13ஆம் அதிகாரத்திலிருந்து 17ஆம் அதிகாரம் வரை 17ஆம் அதிகாரம் பெரிய ஜபமாக இருக்கும். இந்த பகுதிகளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சிலர்களோடு உரையாடுவதை அவர் பதிவிட்டார். இதில் முக்கியமாக நாம் பார்ப்பது என்ன அப்படின்னா, யோவான் நற்செய்தியாளர் நானே நானே என்று சொல்லுகின்ற இயேசுவின் அந்த வாக்கியங்களை சொல்லுகிறது. அந்த 7 வார்த்தை, நானே வாசல், நானே நல்ல, நானே ஜீவம், இதெல்லாம் அது ரொம்ப முக்கியமாக வருவது என்ன அப்படின்னா, நானே உயிர்த்தெழுதும் வாழ்வுமாய், நானும் உயிர்த்தெழுதும் உண்மையும் வாழ்வுமாய் இருக்கிறேன். ஸோ இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற வார்த்தை. ஸோ நானே வழியும் உண்மையும் சத்தியமும் இவருமாக இருக்கிறேன். இந்த வசனம் இது நானே வர்றதுக்கு முன்னால் அங்கு முன்னாள் பகுதியில் மார்த்தாளிடத்தில் மரியாதையிடத்தில் லாசருக்கு வந்து சொல்லுவார், உயிர்த்தெழுதல் வாழ்வாங்க, உயிர்த்தெழுதலாக சொல்லுவார். இங்கே வரும்பொழுது நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன். அப்போ இந்த பகுதி இரண்டுக்கும் இருக்கின்ற பகுதி இடைப்படை பகுதியில் இயேசு இது பின்னால் வரும்பொழுது தான் நானே காட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த பகுதியில் நான் பார்க்கின்ற பொழுது இது எந்த ஒரு சூழலில் வருகிறது என்று சொன்னால், தன்னுடைய மரணத்தை இயேசு அவர்களுக்கு சொல்லுவார். அப்போ நான் இருக்க போவதில்லை அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் சீடர்கள் கவலை விடுகிறார்கள், வேதனை விடுகிறார்கள். அப்போ ஆண்டவர் சொல்கிற வார்த்தை தான், உங்கள் இருதையும் கலந்தாயிருக்கிறார். உங்களுடைய இன்றைக்கு அம்மா போனதுக்கு முன்னாடி இந்த மறிக்கிறதுக்கு முன்னாடி அழகர் சொன்னாங்க, நாங்கள் கடைசியாக பாடி கொடுத்தோம், அவங்க அப்படியே ஒரு பால் அப்படியே அவங்க போயிட்டாங்க. ஒருவேளை அவங்களுக்கு பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தால் அவங்க அதுதான் சொல்லியிருப்பாங்க, நீங்கள் உள்ளம் கலந்த வேண்டாம், நீங்கள் உள்ளம் கலந்த வேண்டாம் என்று ஒரு ஆதரவை வார்த்தையை அவர் சொல்லியிருப்பாங்க. நிச்சயமாக இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி இழப்பின் மத்தியில், துன்பத்தின் மத்தியில், கஷ்டத்தின் மத்தியில் இருக்கின்றவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கம்ஃபர்டிங் கிரைஸ்ட் ஆகும். ஜீசஸ் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு ஆறுதலின் கடவுள். உங்கள் இருதயம் கலங்காத இருப்பதாக என்னிடத்தில் நம்பிக்கையாக, தந்தையிடத்தில் நம்பிக்கையாக. அப்போ அந்த ஆண்டவர் கற்றுக் கொடுப்பது என்ன அப்படின்னா, அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுப்பார். கவலைகளின் மத்தியில், துயரங்களின் மத்தியில், இழப்புகளின் மத்தியில், பல்வேறு விதமான கஷ்டங்களின் மத்தியில், இந்த உலகத்தில் இருக்கிற போராட்டங்கள், சவால்கள் மத்தியில் நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் மீது வைத்திருக்க அழைக்கப்படுவோம். யாரும் இல்லையே, எல்லோரும் இல்லையே, விட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைக்கிற இந்த சூழலில் ஆண்டவர் நமக்கு ஆறுதலின் கடவுளாக உலகத்திற்கு சீடர்களுக்கு மட்டுமல்ல. அந்த ஆறுதல் எப்படி அப்படின்னா, பின்னால் சொல்ல, நான் போய் உங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், ஒரு தேர்தல் வழக்கை அனுப்பப்படுது. இது கண்டினியூஸ் அப்படிதான். நான் போய் வசந்த வாழ்க்கையாளரை அனுப்பப்படுவேன். அவர் உங்களுக்கு எக்காலத்திலும் உங்களோடு கூட இருப்பார். துணையாளரை நான் அனுப்புவேன். அவரோட ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு ஆறுதலில் கடவுளாக துணை செய்கின்ற இறைவனாக. அதை தொடர்ந்து நாம் வாசிக்கின்ற பொழுது ஏதாவது நம்ம ஒன்றாக கலக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். அவர் என்ன சொல்றாரு, தந்தையிடத்தில் வாழும் உறவினர்கள் பல இருக்கு. எங்கள் அப்பா இருக்கிற இடத்துல, பிதா இருக்கிற இடத்துல நிறைய உறவினர்கள் இருக்கு. அதில் நான் உங்களுக்காக ஆயத்தம் செய்து கொள்கிறேன். நான் ஆயத்தம் செய்து கொள்வது நான் வந்து நான் உங்களை என்னிடத்துல சேர்த்து.
ஸோ இது ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆண்டவராக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அக்செப்டிங் கிரைஸ்ட், நம்ம ஏற்றுக்கொள்கிற கடவுளாக. ஒருவேளை நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னா இப்போ நம்ம பேருக்கு அந்த கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா தெரியும். ஆண்டவர் இவ்வளவு சொல்லியும் அந்த பேருக்கு என்ன செய்யறாரு? ஸோ பேரு விசுவாசத்தை விட்டு விடுகிறார், மறுதளிக்கிறார், பிறகு மாறுகிறார். ஸோ ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். திரும்பவும் பேரு ஆண்டவர் தேடி போகிறவராக. அவங்க மேல்வீட்டு அறையில் 3 எல்லாத்தையும் வீடு மூடிட்டு பயந்து இருக்கும் பொழுது உயிர்த்திருந்த ஆண்டவர் அவர்கள் மத்தியில் போய் மீண்டும் பேருவை ஏற்றுக்கொள்ளும். ஆண்டவர் எப்பொழுதும் நம்ம ஏற்றுக்கொள்கிறவர்களாக, எந்த ஒரு சூழலிலும் நம்ம ஏற்றுக்கொள்கிற ஆண்டவராக. நாம் தவறு செய்து கடவுளுடைய பார்வையிலே நாம் விலகி சென்றாலும் நாம் மீண்டும் மீண்டும் அழைத்துக் கொடுக்கின்ற இறைவனாக அவர். ஒருவேளை இன்றைக்கு அம்மாவிடத்திலிருந்து நிறைய நற்பண்புகளை நல்ல உணர்வுகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். அதை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிறோமா, அல்லது நம் முன்னோர்கள் நம் பெற்றோரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டவர்களெல்லாம் நாம் வெளிப்படுத்துகிறோமா என்று சொன்னால் நிச்சயமாக இருக்கும். எங்கோ நாம் தவறு செய்து கொண்டுதான் இருக்கிறோம். நாம் தவறுகளை உணர்கின்ற பொழுது கடவுள் நிச்சயமாக நம்மை ஏற்றுக்கொள்கிறவராக இருக்கிறார். இதுதான் அங்கு ஆண்டவர் நான் உங்களுக்கான அந்த இடத்தை ஆயத்தம் செய்கிறேன். நாம் நம்ப வேண்டியது என்ன அப்படின்னா, அம்மாவுக்கான இடம் அங்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். அம்மா ஆண்டவரோடு கூட இருக்கிறார். ஸோ அந்த நம்பிக்கைக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும். அதே போல நாம் ஏற்றுக்கொள்கிற இறைவன் நமக்காக ஒரு இருக்கிறார் என்பதை நாம் உணர்வோம். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே என்ன எழுதுகிறது சொன்னால், அப்போ தோமாவுடைய கேள்வி, ஆண்டவரே நீ போகிற இடம் எங்களுக்கு தெரியாது, வழி எப்படி எங்களுக்கு தெரியும், நீ எங்க போறதே தெரியல சார். ஸோ வேர்ஸ் த டெஸ்டினேஷன் தெரிஞ்சாதான் நமக்கு வழி தெரியும். ஸோ அந்த ஆண்டவரிடத்துல அவனுக்கு எழுப்புகின்ற கேள்வி. அப்போ இயேசு சொல்வது, நானே வழி சத்தியமும் ஜீவனும், நானே வழி, நானே உண்மை, நானே வாழ்வாகும். ஸோ இன்றைக்கு வாழ்வு இழந்தவர்கள் இந்த உலகத்தில் வாழ்வை நான் இழந்து விட்டேன், எல்லாம் உயர்வுகள் எல்லாம் விட்டாங்க, எனக்கு ஒன்றுமில்லை என்று நினைக்கின்ற பொழுது ஆண்டவர் அங்கு வாழ்வாக அது மட்டும் இல்லை, அவர் வழியாக இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்ப்பது என்ன அப்படின்னா, இஸ் a guiding Christ, a comforting Christ. இரண்டாவது accepting Christ, மூன்றாவது அவர் ஒரு guiding Christ, நம்மை வழி நடத்துகிற இறைவன். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் எனக்கு எங்கள் அம்மா தான் ஒரு பெரிய கைடாக இருந்தாங்க, எங்கள் அம்மா தான் வழிகாட்டியாக இருந்தாங்க அப்படின்னு நாம் நினைப்போம். அல்லது நமக்கு அன்பானவர்கள் அவங்க தான் நமக்கு வழிகாட்டியாக இருந்தார்கள். இன்றைக்கு நமக்கு வழிகாட்டியாக இருக்கிறார், நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்வில் நமக்கு அவர் துணையாளராக இருக்கிறார் என்பதை எப்பொழுதும் நாம் உணர்ந்து கொள்ள அழைக்கிறோம். ஸோ வழியாகிய ஆண்டவரை நாம் பற்றி பிடித்துக் கொள்கிற போது, அவருடைய வழியில நாம் நடக்கிற போது நிச்சயமாக ஆண்டவர் நாம் ஏற்றுக்கொள்வார், நமக்குரிய வேண்டிய ஆதரவு தருவார். அது மட்டும் இல்லை, நமக்கான ஒரு நிரந்தரமான இடத்தை, இந்த உலகம் யாருக்கும் நிரந்தரம் அல்ல, ஆண்டவரோடு இருப்பதுதான் நிரந்தரம் என்பதை பவுலடிகளார் 2 அதுபோல ஆண்டவரோடு இருக்கின்ற அந்த ஒரு அனுபவத்தை, அந்த நிரந்தரமான வாழ்வை, வீட்டை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். அவருடைய வழியில நாம் தொடர்ந்து நடப்போம். அம்மா நமக்கு கற்றுக்கொண்ட நற்பண்புகளை, கற்றுக் கொடுத்த நற்பண்புகளை, நல்ல குணநலன்களை நாமும் வாழ்வில பின்பற்றுவோம். இறைவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபம் செய்வோம். வாழ்வில் ஊற்றாயிருக்கிற எங்கள் வல்லவரான நாங்கள் உங்களை போற்றுகிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் எனக்கு வாழ்வு அருளி உங்களுடைய பிள்ளைகளால் வாழ்வுடையாக அனைத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கும் நாங்கள் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் வேண்டி பார்த்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆறுதல் கடவுளாக இருக்கிறது. இந்த உலகத்தில் ஏற்படுகிற இழப்புகள், கஷ்டங்கள், தோல்விகள், போராட்டங்கள் இவைகளின் மத்தியில் நீர் எங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற இந்த உலகத்தில் ஆறுதல் மனிதர்களால் எங்களுக்கு நிறைவாக கிடைக்கப்படுவதில்லை. ஆனால் உமால் கிடைக்க
ஆறுதலுக்காக நாங்கள் நன்றி செய்கிறோம். நாங்கள் எந்த ஒரு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் எங்களை ஏற்றுக்கொள்கிற இறைவனாக இருக்கிறீர். உங்களுக்கு வருகிற பொழுது எங்களை ஏற்றுக்கொள்கிற இறைவன் என்பதை நாங்கள் உணர்ந்து நன்றி செய்கிறோம். நீ எங்களுக்கான ஒரு இடத்தை ஆயத்தம் செய்கிறீர். எப்பொழுதும் எங்களுக்கான ஒரு இடத்தை வைத்திருக்கிறீர். இந்த உலகத்தில் அந்த உம்மோடு வாழ்கின்ற ஆண்டவர் அந்த அனுபவத்தை நாங்கள் பெறுகிறோம். நாங்கள் உங்களுக்கு நன்றி செய்கிறோம். அது மட்டும் இல்லாமல் நீ எப்பொழுதும் எங்களை வழி நடத்துகிறீர்கள். எங்களுக்கு வாழ்வின் வழியாக இருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் எங்களுக்கு நீர் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறீர். உமது ஆலோசனைகளையும் உங்களுடைய வழிநடத்துதல்களையும் நாங்கள் நிறைவாய் பெற்று வாழ நீர் எங்களுக்கு அருள் செய்ய முடியாது. இதுவரையும் ஆண்டவரே அருமையான தாயார் ரஞ்சிதம் அம்மாவுடைய வாழ்வுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அவருடைய வாழ்விலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம். அவருடைய வாழ்விலிருந்து நாங்கள் அனுபவித்த அற்புதங்களுக்காக நாங்கள் போற்றுகிறோம். இப்பொழுது ஆண்டவரே அவர்கள் நம்மோடு இணைந்து வாழ்கிற அந்த வாழ்வை துவங்கி ஓராண்டு நிறைவேறுவதை எண்ணி நாங்கள் குடும்பமாக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் அவருடைய வாழ்விலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களுக்காக துதிக்கிறோம். இப்பொழுது ஆண்டவரே அருமையான அவருடைய பிள்ளைகளுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக பேர் குழந்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அம்மாவுடைய உடன் பிறந்தவர்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே அவர்களுக்கு வேண்டிய ஆணையையும் சமாதானத்தையும் தொடர்ந்து தரும்படியாக சொல்லிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே நாங்களும் கிறிஸ்துவின் நற்பண்புகளை நல்ல குணநலன்களை வெளிப்படுத்துகிறவர்களாக கிறிஸ்துவின் பச்சாளர்களாக கிறிஸ்துவின் சாட்சிகளாக இந்த உலகத்தில் தொடர்ந்து வாழ்வதற்கு முடியலாம். உங்களை இப்பொழுதும் நாங்கள் மகிமைப்படுத்தி வாழ உமது வழிநடத்துதல் எங்கள் வாழ்வில் எப்பொழுதும் நிறைவாக இருக்க நாங்கள் வேண்டும். அதோடைய நாங்கள் இதுவரை மீண்டும் அருமையான பிள்ளைகளையும் தொடர்ந்து ஆளுநரையாகவும் காவல்சனையாகவும் குடும்பங்களும் அதை ஆசீர்வதித்து தொடர்ந்து காப்பளித்து வழிநடத்தக்கூடியார் எங்கள் வீட்டில் இயேசுவின் வழியை வேண்டுவோம். ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆண்டவர் இறக்கமுள்ளதற்கு பாதுகாப்பும் நம் அனைவரும் கொடுப்போம். நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியுடைய வழிநடத்துதலும் அவர் அருகில் நிறைவான பாதுகாப்பும் ஒவ்வொருவரும் குடும்பங்களோடு சேர்க்கிறோம். அம்மாவுடைய பிள்ளைகளோடும் அவருடைய குடும்பங்களோடும் நிறைவாக பாதுகாப்பு வழி
Good evening, everybody. Thank you everyone for coming and listening. I will say it's a wonderful emotion. And brother, I'm proudly stating the life, the celebration of a life whereby the beginning of his life is divided as a Christ. First of all, I thank my home church pastor and his family to the church for coming and raising his nation. And I do thank all our friends, our relatives, well-wishers for coming and his condolences in our success. And others, with the family, stakeholders, and peace knows and all of us. Thank you all for this. But 10 minutes, the chairs aren't